இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது. எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும், வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இந்த வீடியோவில் குரு என்று அழைக்கப்படும் வியாழன் பற்றிய பல ஆச்சரியமான உண்மைகளை ஆராய்வோம். ஜோதிடத்தில் வியாழன் விரிவாக்கம், வளர்ச்சி, மிகுதி மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. பெரும்பாலும் பெரிய நன்மை என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு நேர்மறையான மற்றும் அதிர்ஷ்டமான செல்வாக்காக கருதப்படுகிறது. வியாழன் தனுசு மீனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் ஆற்றல் ஞானம், கற்றல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வளர்க்கிறது. இருப்பினும் குரு தனக்கு நெருக்கமானவர்களை விட தன்னை நாடி வருபவர்களுக்கு நன்மை தருகிறார். உதாரணமாக, வியாழன் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நபர் தனது குடும்பத்திற்கு நன்மைகளை தரமாட்டார். தூரத்தில் இருந்து ஆசீர்வாதம் தேடுபவர்கள் அடிக்கடி அவரை புகழ்வார்கள். அவருக்கு அருகில் இருப்பவர்கள் அவரை பற்றி தவறாக பேசலாம். இந்த கவனிப்பு ஒரு இயற்கையான போக்கை எடுத்துக் காட்டுகிறது. ஜோதிடத்தில் வியாழன் இருக்கும் வீடு பேராசை இல்லாததாக இருக்க வேண்டும். வியாழன் பாரபட்சமற்றது மற்றும் நீதியை உள்ளடக்கியது. புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுடன் அதன் இராசி அறிகுறிகளான தனுசு மற்றும் மீனம் ஆகியவை. இந்த அறிகுறிகள் அல்லது நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பாரபட்சத்தை விரும்புவதில்லை என்பதை குறிக்கிறது. வியாழன் பேராசை மற்றும் ஆதரவை எதிர்க்கிறது. இதன் விளைவாக வியாழனுக்கு நெருக்கமாக இருக்கும் நபர்கள் அவரை உயர்வாக கருத மாட்டார்கள். அதே நேரத்தில் தூரத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை தேடுபவர்கள் அவரை புகழ்வார்கள். வியாழன் ஒரு இயற்கை ஆலோசகர், மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல். வியாழனால் கட்டுப்படுத்தப்படும் மக்கள் பெரும்பாலும் இந்த பண்பை பிரதிபலிக்கிறார்கள். இருப்பினும் ஒரு பொதுவான விமர்சனம் என்னவென்றால், அவர்கள் அறிவுரைகளை வழங்கும் போது அவர்கள் அதை எப்போதும் பின்பற்ற மாட்டார்கள். வியாழன் வாழ்க்கையின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை அனுபவித்து சோதித்துள்ளார் என்பதை புரிந்துகொள்வது அவசியம். இது அவருக்கு உண்மையான மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்க உதவுகிறது. ஒரு ராசி அட்டவணையில் தந்தையை குறிக்கும் 9ஆம் வீட்டில் வியாழன் அமைந்திருந்தால் தந்தை ஒரு ஆலோசனை நபராக இருப்பார் என்று கூறுகிறது. இருப்பினும் ஒரு நகைச்சுவையான முரண்பாடு எழுகிறது. அவர் தனது வாழ்க்கையில் தனது சொந்த ஆலோசனையை பின்பற்றாததற்காக விமர்சனத்தை எதிர்கொள்ள நேரிடும். அந்த அறிவுரைக்கு செவிசாய்த்திருந்தால் பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம். மாறாக, அவர் அந்த பாடங்களை தானே பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். இது அருகில் இருப்பவர்கள் அவரை நிராகரிக்க வழிவகுக்கும். எனவே வியாழன் வசிக்கும் வீடு நேரடியாக பலன் அளிக்காது என்றாலும், வியாழன் பார்க்கும் வீடுகள் குறிப்பிடத்தக்க நேர்மறையான விளைவுகளை அனுபவிக்கும் என்று முடிவு செய்யலாம்.